அந்த சமயத்தில் என் குழந்தைங்களுக்கு மட்டும் பிடிச்ச விஷயங்களை எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்காக எல்லா பொருளையும் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். நாம் இப்போ லுலுவில் இருக்கோம். இங்கே கொரோனா வைரஸோட அந்த பீதியெல்லாம் இருக்கிறதுனால எல்லாருமே மாஸ்க் போட்டு தான் வந்திருக்கோம். முகக்கவசம், அப்புறம் கைகளை நல்லா சுத்தமாக வச்சுருந்தோம்னாலே இது வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே எல்லாருமே. ஃபிஷ் ஃபிங்கர்ஸ், அப்புறம் பிஸா, ப்ராஸ்டட் சிக்கன், அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம், இதெல்லாம் தான் என் பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலான்னு நான் நினச்சிருக்கிறது. இதுக்கான பொருளெல்லாம் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம். இதில் நான் 2 ரெசிபி இந்த வ்ளாகில் நான் உங்களுக்காக நினச்சிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஐஸ்கிரீமும் ப்ராஸ்டட் சிக்கனும். தேவையானது எல்லாமே வாங்கியாச்சு. இனி இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சாக்லேட் ஐஸ்கிரீம் ரொம்பவே சுலபம், என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விப்பிங் க்ரீமும் கண்டென்ஸ் மில்க் மட்டும் போதும். 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். அது நல்லா சில்லுன்னு இருக்கணும். எப்போவுமே கண்டென்ஸ் மில்க் வந்து விப்பிங் க்ரீமில் பாதி, அதனால் 1/2 கப் கண்டென்ஸ் மில்க் எடுத்துக்கிறேன். இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம், குளிர்சாப்பட்டியில் மேலறையில். நல்லா ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறமா ஹேண்ட் பிளெண்டர் வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடலாம். 1 மூடி வெண்ணிலா எசன்ஸ், 2 தேக்கரண்டி கோகோ பவுடர், கோகோ பவுடர் போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் பீட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் வெளியே எங்கேயும் தெரிக்காது, இல்லாட்டி இந்த மாதிரி ஆகும். பிளெண்டரில் இருக்கிறதுலையே ஹை ஸ்பீட், இருக்கிறதுலையே ரொம்ப அதிகமாக சுற்றுறதுல வச்சு நம்ம பண்ணணும். அப்போ இந்த மாதிரி கெட்டியாக கீழே விழாத மாதிரி விப்பிங் க்ரீமும் கண்டென்ஸ் மில்க்கும் நிற்கும். இப்போ நம்ம வந்து சாக்லேட்டில் துருவின சாக்லேட், இல்லாட்டி இந்த மாதிரி சாக்லேட்ஸ் வீட்டில் இருந்ததுன்னா அதையும் நறுக்கி போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி பதம் வந்து இதுதான், இப்படி தான் இருக்கணும். இதை அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மூடி வச்சு குளிர்சாப்பட்டியில் ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் வைக்கணும். அவ்வளோதான், சாக்லேட் ஐஸ்கிரீம் தயாராகிடுச்சு. என் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹாஷரும் ஹிஷாமும் ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க. இதை அன்னைக்கு செஞ்சதை விட அடுத்த நாள் இன்னுமே நல்லா ஃப்ரீஸ் ஆகிருந்தப்போ ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் எவ்வளோ நேரம் ஃப்ரீசரில் வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் வச்சுருக்கலாம். இதுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கருத்துக்கள் பெட்டகம் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க. ஒரு சனிக்கிழமை, அதனால் நல்ல எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டு நல்லா தயாராக என் பசங்களை உட்கார வச்சுக்கிறேன். இன்றைக்கி தான் நம்ம சிக்கனும் சமைக்க போகிறோம். நான் தேய்ச்சி விட்டால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி கோழிக்கறி சிக்கனில் வந்து ப்ராஸ்டட் சிக்கன், KFCலாம் செய்கிற மாதிரி அந்த சிக்கன் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். என் குழந்தைக்கு ஹாஷருக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இதுக்கான மாவு நம்ம தயார் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் வந்து 1லேருந்து 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா ஆரிகேனோவும் பேசில் லீவ்ஸும் வேணும். இதுதான் இந்த மாவுக்கு நல்ல மணத்தை கொடுக்கும். அப்படியே KFCயில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். 2மே 1/2 தேக்கரண்டி போட்டுக்கிறேன். ஆரிகேனோ அப்புறம் பேசில் லீவ்ஸ். தேவையான அளவு உப்பும் மிளகாய் பொடியும் போட்டு இதை கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனை நல்லா மஞ்சளும் உப்பும் போட்டு கழுவி எடுத்தாச்சு. ஒரு 1/4 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் மஞ்சள், உப்பு, அப்புறம் மிளகாய் பொடி, இது எல்லாத்தையும் கலந்து இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சிடலாம். அரை கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன், அதனால் 1 முட்டை எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கிறேன். சிக்கனை நல்லா மாவுலேயும் முட்டையிலையும் போட்டு நல்லா பெரட்டி எடுக்கணும். முதல்ல மாவில் போட்டு
ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் மாவு ஆனதுக்கப்புறமா முட்டையில் போடணும். முட்டை நல்லா எல்லா இடத்துலையும் ஆனதுக்கப்புறமா திரும்பவும் மாவுலேயே போடணும். திரும்பவும் மாவு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா ஆனதுக்கப்புறமா தான் எண்ணெயில் போடணும். இப்படி பண்ணால் தான் மேலே இருக்கிற அந்த லேயர் படலம் நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும். சிக்கனை எண்ணெயில் போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஒரு தடவை சிக்கனை திருப்பி போட்டதுக்கப்புறமா தீயை குறைச்சிட்டு சிம் ஆக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. அப்போ தான் நல்லா அழுத்தத்தில் ப்ரெஷரில் வேகும். மேலே இருக்கிற படலம் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். நல்லா வெந்து நிறம் மாறணுன்னு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நல்ல நிறம் மாறணுன்னு எடுத்துடலாம். நான் வீட்டிலே பண்ண மயோனைஸோட என் குழந்தைங்களுக்கு இதை நான் கொடுத்தேன். அவங்க அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் எனக்கு பிடிச்சதை பண்ண போகிறேன். நான் சிக்கன் சாப்பிட மாட்டேன். அதனால் ஒரு நல்ல காஃபியோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். காணொளி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், பகிருங்க, விரும்புங்க, லைக் பண்ணுங்கள், அப்படியே கை சாடிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.